இல்லத்தரசிகள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கு 8,000 ரூபாய் மதிப்பில் கூப்பன் வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று வெளியிட்டார். அதில் பெண்கள் தங்கள் குடும்பத்திற்கு தேவையான வாஷிங் மிஷின், தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி, மிக்சி, மைக்ரோவேவ் அவன் அல்லது இண்டக்ஷன் அடுப்பு போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதியதாக வாங்கவோ அல்லது பழைய பொருட்களை கொடுத்து மாற்றிக்கொள்வதற்காகவோ 8,000 ரூபாய் மதிப்பில் கூப்பன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சிகிச்சைக்கான முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்ட தொகை இனி 10 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும், ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டும் குடும்பங்களுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முதியோர், விதவைகள் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு மாத ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. உயர்கல்வி முடித்த இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 6 மாத பயிற்சியின் போது மாதம் 1,500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 18 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் தொகை 1,500 ரூபாயாக உயர்த்தப்படும். அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினிகள் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது.